இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பேச்சுலர் ரெசிபின்னே சொல்லாங்க. சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சு காட்டியிருக்கிறேன். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியை டிஃபனோடையும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவியை நெய் சோறோட வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு. நெய் சோறு ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் 3 வெங்காயம் எடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டும் செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப கடைகளில் இந்த மாதிரி வறுத்த வெங்காயம்னா கிடைக்குது. ஹைதராபாத் பிரியாணிலாம் செய்கிறதுக்காக இந்த மாதிரி வறுத்த வெங்காயம் உங்கள் கடையில் கிடைக்குதுன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து செய்கிறப்ப இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி செய்கிறத விட. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். நிதானமான தீயில வறுத்துக்கோங்க, அப்போ தாங்க செவந்து வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அடிக்கடி கலந்து விடக்கூடாது. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு எடுத்துருங்க கரண்டியை. விட்டு விட்டு வறுக்கிறப்ப தான் நல்லா செவந்து உங்களுக்கு வறுபடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பக்கோடா மாதிரி வறுத்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா சொதன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு வேறு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், வெங்காயம் ஒரே மாதிரி செவந்து வறுபட்டுருக்குது இல்லையா? இந்த மாதிரி வறுத்துருக்கணும். ரொம்பவும் கருகிடுச்சு அப்படின்னா கசந்து போயிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற சிக்கன் கிரேவிக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் இந்த வறுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா உதுத்து விட்டாலே பொடிச்சு வந்துடும். நம்ம இப்போ சூடோடு கலந்து விடுறதுனால இந்த மாதிரி பெசரி விட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அதே அளவு பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துருக்குறேங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடித்த சீரக பொடியும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடைகளில் விற்கக்கூடிய சிக்கன் மசாலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதுலேயும் காரம் இருக்குங்க, அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி குவான்டிட்டி நிறைய வேணும் அப்படின்னா இந்த மசாலா பொடியை நீங்கள் 2 பங்கு கூட சேர்த்துக்கலாம். நல்லா தளன்னு கிரேவி கிடைக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஃப்ரெஷ்ஷான தயிர், கெட்டியான தயிராக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டிருக்கிறாங்க. பிறகு நமக்கு வேணும்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே சிக்கனில் படுற மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பெசரி விடுங்க. இப்போ எனக்கு பாத்திரம் பத்தாதனால நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிறேன். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த சிக்கனை நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பெசரி எடுத்துருங்க. இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம வெங்காயம் வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயிலே அதே சட்டியிலே வறுத்துக்க போகிறோம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4லேருந்து 5 வரமிளகாயை சேர்த்துருக்கிறேன். விதை எல்லாமே தாங்க சேர்த்துருக்கிறேன். வாசனை மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம பசரி எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை சேர்த்த உடனே அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சு இந்த சிக்கனை எண்ணெயிலேயே வறுத்து விடுங்க. தண்ணியெலாம் முதல்ல ஊற்றக்கூடாது. நம்ம போட்டிருக்கிற அந்த சிக்கன்லேருந்தும் சரி அந்த தயிர் எல்லாமே அந்த ஈரப்பதத்துலேயே உங்களுக்கு வதங்கி வரணும்.
ஒரு 3-4 நிமிஷம் பரட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வெளிர் நிறமாக மாறி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா பவுல்லையே ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அந்த மசாலாவையும் அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, ஏன்னா சிக்கன்லேருந்து இன்னுமே உங்களுக்கு தண்ணி விட்டு வெந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் மசாலா அதிகமும் தண்ணியும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷம் சிக்கனை வந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இடையில ஒரு 2-3 தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நான் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்தேங்க, எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகுத்தூள் இப்போ தாங்க சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்து மிளகுத்தூள் வச்சிங்க அப்படின்னா கசந்து போயிடும். கடைசியாக தான் சேர்க்கணும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டு பரட்டிட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10-12 நிமிஷம் தான் சிக்கன் உங்களுக்கு வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கும். சிக்கன் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கனாலும் ஹார்டாக போயிடும், சாஃப்டாக இருக்காது. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலைகள் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா இதில் எலும்புச்சம்பளை சாறு சேர்த்துக்க போகிறோம். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க சேர்த்துருக்கிறேன். இதையுமே கடைசியாக தான் ஊற்றணும். முதல்ல சேர்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஹார்டாக போயிடும். இந்த கிரேவி நல்லா தலதலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை உடனே சாப்பிட்றத விட ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. அந்த மசாலாவோட சிக்கன் ஊறி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.